Dear friends, very warm welcome to all. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற சாப்டரில் நம்ம கன்சிக்யூட்டிவாக வீடியோஸ் பார்த்துட்டே வர்றோம். அதோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஆர்டர் பேர்ஸ் அண்ட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். அது ரெண்டையும் முடிச்சுட்டு அப்புறம் எங்கே வந்தோம், ரிலேஷனுக்கான டெஃபினிஷன் கொடுத்தோம். ரிலேஷனுக்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்கும் என்ன தொடர்புங்கிறது சொன்னோம். ரிலேஷன் இஸ் நத்திங் பட் ஏ சப்செட் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்லி சொன்னோம். அதுக்கப்புறம் நம்ம எங்கே வந்தோம், ரிலேஷனில் சில கான்செப்ட்ஸ்லாம் பார்த்துட்டே வந்தோம். ரிலேஷன்னா என்ன, அதுக்கான டெஃபினிஷன் என்ன, ஒரு ரிலேஷனை கார்ட்டீசியன் ப்ராடக்ட்லேருந்து எப்படி ஃபார்ம் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ரிலேஷன் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ரெப்ரசன்டேஷன் ஆஃப் செட்ஸ் பார்த்துருக்கோம். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் செட்ஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ பார்க்க போகிறது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ரிலேஷன் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல செட்ஸ் அப்படிங்கிற சாப்டர்ல ஒரு செட்டை எப்படி ரெப்ரசன்ட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் ஒரு ரிலேஷனை எப்படி ரெப்ரசன்ட் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு செட் அப்படின்னா என்ன, ஒரு ரிலேஷன் அப்படின்னா என்னன்றது தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம்ல, ஏ கேபிட்டல் ஏங்கிறது செட் நேம், இது கேர்லி பிரேஸ்ன்றது அது செட்டு. இதுல செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். இதுதான் செட். அதே மாதிரி இன்னொரு செட் எடுத்திருக்கோம், அது பி. அதுலயும் நம்ம செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எடுத்திருக்கோம். இது ரெண்டுமே செட்டுக்கான எக்ஸாம்பிள். இதுக்கு கீழே இருந்தா இருக்கு பாத்தீங்களா, இதுதான் ரிலேஷன். இதுதான் என்னது, ரிலேஷன். அப்ப இதை நீங்க செட்டுன்னு சொல்றீங்க, அப்ப இது செட் இல்லையா, இதுலயும் எலிமெண்ட்ஸ் இருக்குதுல அப்படின்னு ஒரு டவுட் வரும். ரிலேஷன் இஸ் ஆல்சோ எ செட். ரிலேஷனும் ஒரு செட் தான். பட் நார்மல் செட்ல எலிமெண்ட்ஸ் சிங்கிள் எலிமெண்டா இருக்கும். ரிலேஷன்ல இருக்க செட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் பேர் ஃபார்ம்ல இருக்கும். இது ஒரு பேர், இது ஒரு எலிமெண்ட், இது ஒரு பேர், இது ஒரு எலிமெண்ட். அதான் ஒரு நார்மலான செட்டுக்கும் ரிலேஷனுக்குள்ள டிஃபரன்ஸ். ரிலேஷன் இஸ் ஆல்சோ எ செட். எப்படி ஏங்கிறது ஒரு செட்டோ அதே மாதிரி ரிலேஷனும் ஒரு செட்டு தான். ரிலேஷன் ஏங்கிற செட்ல எலிமெண்ட்ஸ் தனித்தனியா இருக்கும், ரிலேஷன்ல பேரா இருக்கும். இதுதான் ரிலேஷனுக்கும் ஒரு நார்மலான செட்டுக்கும் ஒரு ரிலேஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ரெண்டுமே செட்டு தான், இதுல எலிமெண்ட்ஸ் தனித்தனியா இருக்கும், இதுல பேர் ஃபார்ம்ல இருக்கும். இதுதான் செட்டுக்கும் ரிலேஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஏன் இந்த டிஃபரன்ஸ் நான் சொல்றேன்னா, நம்ம ஆல்ரெடி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் செட்டுங்கிறது படிச்சிருக்கோம். அதுல என்ன படிச்சிருக்கோம், டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் படிச்சிருக்கோம். டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் ஆர் ஸ்டேட்மெண்ட் ஃபார்ம் படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் லிஸ்டிங் மெத்தட் ஆர் டேபுலர் மெத்தட் சொல்லி படிச்சிருக்கோம். அப்புறம் செட் பில்டர் ஃபார்ம் இப்படி படிச்சிருக்கோம். இது எல்லாமே நம்ம செட்டுக்கு தான் படிச்சிருக்கோம், ரிலேஷனுக்கு படிக்கல. இப்போ நம்ம ரிலேஷனை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்ட மெத்தட் ரோஸ்டர் ஃபார்ம் தான் நம்ம எடுத்திருக்கோம். ரோஸ்டர் ஃபார்ம் தவிர்த்து நம்ம செட் பில்டர் ஃபார்மும் நம்ம பார்க்கணும். இதுக்கான டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, இது ரிலேஷன் ஆர். இதுல எப்படி இருக்குது, ஆர்டர்ட் பேர்ஸ் இருக்குது. இது ஒரு பேர், இது ஒரு பேர், இது ஒரு பேர், இது ஒரு பேர், இது ஒரு பேர். அதான் சொல்றாங்க, all the ordered pairs of the relation are represented in a set. பொதுவா ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்னா என்னன்னு நான் சொல்றேன். ரோஸ்டர் ஃபார்ம்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு செட்டை நம்ம ரெப்ரசென்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்கிரிப்டிவ் மெத்தட் எடுத்துக்கிறோம். டெஸ்கிரிப்டிவ் மெத்தட்ல என்ன செய்வோம்னா, செட் A is equal to set of natural numbers அப்படின்னு வேர்டிங்ஸ்ல எழுதுவோம். ஸ்டேட்மெண்ட் மெத்தட் சொல்லி சொல்லுவாங்க. அதை அந்த டெஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் ரோஸ்டர் ஃபார்முக்கு நம்ம மாற்றணும்னா, நேச்சுரல் நம்பர்ஸ் வேர்டிங்ஸ்ல எழுதாம 1, 2, 3 லிஸ்ட் அவுட் பண்ணுவோம் எலிமெண்ட்ஸ். அதுக்கு பேர் லிஸ்டிங் மெத்தட். அது மாதிரி ரிலேஷன் நினைச்சிருக்காங்க, வேர்டிங்ஸ்லயோ இல்ல ஒரு பர்டிகுலர் ரூல் போட்டு செட் பில்டர் ஃபார்ம்லயே எழுதாம எக்ஸாக்டான எலிமெண்ட்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கனால இதுக்கு பேர் ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப நார்மலா ஒரு செட்ல ரோஸ்டர் ஃபார்ம் எழுதுறதுக்கும் ரிலேஷன் எழுதுறதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது. என்னன்னா, ரிலேஷன்னா ஒரு பர்டிகுலர் ரூல் இருக்கும். என்ன ரூல் இருக்கும், ஏ ரிலேஷன் பி, ஏயும் பியும் ரிலேஷனா இருக்கணும்னா என்ன கண்டிஷன் இருக்கணும், ஏ ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு பி அப்படிங்கிற கண்டிஷன் இருக்கணும். இந்த ஸ்மால் ஏங்கிறது கேபிட்டல் ஏக்குள்ள இருக்க எலிமெண்ட்ஸ், ஸ்மால் பிங்கிறது கேபிட்டல் பிக்குள்ள இருக்க எலிமெண்ட்ஸ். ஸோ கேபிட்டல் ஏக்குள்ள இருக்க எலிமெண்ட்ஸ் ஸ்கொயர் பண்ணா நமக்கு கேபிட்டல் பில இருக்க எலிமெண்ட்ஸ் கிடைக்கணும். இதுதான் கண்டிஷன். பொதுவாக நம்ம ரிலேஷன்ஸ் எழுதும்போது நம்ம என்ன செய்வோம், ஃபர்ஸ்ட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இங்க நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணாம டைரக்டா நம்ம ரிலேஷன் எடுத்து எழுதியிருக்கோம். பட் இந்த ரிலேஷனுக்குள்ள இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாமே இந்த ரெண்டு செட்டுக்குள்ள இருக்கிறதுனால
இது கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல இருந்து கொண்டு வந்ததை தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்கு நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டோம், நிறைய வீடியோஸ் பண்ணிட்டோம். அதனால வந்து இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பற்றி சொல்லாமல் டைரெக்டாக ஒரு ரிலேஷனை மட்டும் நம்ம எடுத்திருக்கோம். இந்த வீடியோவை பொறுத்த மட்டும் நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல இருந்து ரிலேஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது நமக்கு தேவையில்லை. ஒரு ரிலேஷன் எப்படி ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுதுறது மட்டும்தான் நமக்கு தேவை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் எல்லாமே சாட்டிஸ்ஃபைட் ஆகும் உங்களுக்கு. இங்க பார்த்தீங்கன்னா a squared is equal to b அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏங்கிறது ஸ்மால் ஏங்கிறது இதுல இருக்க எலிமெண்ட், கேபிட்டல் ஏ குள்ள இருக்க செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தான் ஸ்மால் ஏ. ஸ்மால் பிங்கிறது கேபிட்டல் பி குள்ள இருக்க செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதுல ஃபர்ஸ்ட் 0,0 இருக்குது. இது வந்து ஸ்மால் ஏ ஸ்மால் பி, ஸ்மால் ஏ ஸ்மால் பி, ஸ்மால் ஏ ஸ்மால் பி, ஸ்மால் ஏ ஸ்மால் பி, ஸ்மால் ஏ ஸ்மால் பி. இதுக்கு ஆக்சுவலா நம்ம இந்த ரெண்டு செட்டுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு தான் நம்ம இந்த ரிலேஷனை ஃப்ரேம் பண்ணி இருக்கணும். பட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நம்ம நிறைய சொல்லிட்டோம். ரிலேஷனுக்குரிய கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகிற மாதிரியும் இந்த ரெண்டு செட்டுக்குள்ள இருக்க எலிமெண்ட்ஸ் எடுத்து பேர் பண்ண மாதிரி நம்ம காமிச்சா மட்டும் போதும். இப்போ உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னது -2 இருக்குது. இந்த -2 இது வந்து a. அப்ப a squared is equal to b னா இந்த -2 ஸ்கொயர் பண்ணா இந்த -2 ஸ்கொயர் பண்ணி கிடைக்கிறது தான் b. இப்ப a வந்து என்னது -2. ஃபர்ஸ்ட் a வந்து என்னது -2 ஸ்கொயர் பண்ணா b ன்னு சொல்றாங்க. சோ b is equal to என்னது 4. அப்ப நம்ம a என்ன எடுத்தோம்? -2 எடுத்தோம். b என்ன கிடைச்சிருக்கு? நமக்கு 4 கிடைச்சிருக்கு. b வந்து என்ன கிடைச்சிருக்கு? 4 கிடைச்சிருக்கு. அப்ப -2,4 அப்படிங்கிறது இந்த ரிலேஷனுக்குள்ள இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி a க்கு நம்ம -1 எடுக்கிறோம். -1 எடுத்து இதே மாதிரி சப்ஸ்டிட்யூட் பண்ணா b is equal to 1 கிடைக்கும். சோ -1,1ங்கிறது இந்த ரிலேஷனுக்குள்ள இருக்குது. அடுத்து நம்ம a க்கு 0 எடுக்கிறோம். இதுல இருக்கிறது எல்லாமே ஸ்மால் a தான். a க்கு 0 எடுக்கிறோம். 0 எடுத்து இந்த a ல சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 0 ஸ்கொயர்னா 0. சோ b is equal to 0. சோ 0,0ங்கிறது இந்த ரிலேஷனுக்குள்ள இருக்குது. அப்புறம் 1 எடுக்கிறோம். 1 ஸ்கொயர் பண்ணா b is equal to 1. அப்போ 1,1 அதுவும் ரிலேஷனுக்குள்ள இருக்குது. ஒண்ணுக்கு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி காமிக்கலாம் தேவையில்லை, ஈஸியானது தான். இப்போ a is equal to 1 எடுக்கிறோம். ஸோ b is equal to a squared ன்னு சொல்லியிருந்தேன். ஸோ b is equal to 1 ஸ்கொயர்னா b is equal to 1. அப்போ a 1 b 1. அப்போ 1,1ங்கிறது இந்த பேருக்குள்ள இருக்குது. அதே மாதிரி 2,4 எடுக்கிறோம். a is equal to 2. இது ஃபர்ஸ்ட் இருக்க வேல்யூ 2. இது மேட்ச் ஆகும் பாருங்க. இப்போ a squared is equal to b. ஸோ 2 squared is equal to b. ஸோ b is equal to 4. அப்போ இதுக்குள்ள 2,4 அப்படிங்கிற பேர் இதுக்குள்ள இருக்கும். அப்போ இது ரிலேஷன் நம்ம எப்போ சொல்லுவோம்? இதோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கு சப்செட் கண்டுபிடிச்சா தான் நம்ம ரிலேஷன் சொல்லுவோம். இது கண்டிப்பா கார்ட்டீசியன் ப்ராடக்டோட சப்செட்டாக தான் இருக்கும். ஏன்னா இதுல இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாமே கேபிட்டல் ஏல இருக்க எலிமெண்ட், கேபிட்டல் பில இருக்க எலிமெண்ட் தான் இருக்குது. அப்ப ஒரு ரிலேஷன்ல பேர்ஸை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். லிஸ்டிங் மெத்தட் ஆர் டேபுலர் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இதுதான் ரோஸ்டர் ஃபார்ம். இப்போ இந்த வீடியோவை பொறுத்த மட்டும் வந்து நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பத்தியோ ரிலேஷன் பத்தியோ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இப்போ வந்து ரிலேஷன் எப்படி ஃப்ரேம் பண்ணணும்னு சொல்லாம டைரக்டா ஒரு ரிலேஷனை கொடுத்துட்டு அதை ரோஸ்டர் ஃபார்ம்ல எப்படி எழுதுறது மட்டும் தான் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த வீடியோல வந்து நீங்க ரோஸ்டர் ஃபார்முக்குரிய எக்ஸ்பிளனேஷன் மட்டும் தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப ஒரு ரிலேஷனை நான் எப்படி செஞ்சிருக்கேன்? ரோஸ்டர் ஃபார்ம்ல ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். அதனால இந்த வீடியோவோட டைட்டில் என்னது? ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ரிலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இதே கான்செப்டை யூஸ் பண்ணி செட் பில்டர் ஃபார்ம்ல ஒரு ரிலேஷன் எப்படி ரெப்ரசன்ட் பண்றதுங்கிறது நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.